ப்ரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜான் சாப்டர் 13 verse 15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நாள் ஒரு பெரிய வியாழன் இல்லைனா மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லப்படுகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. இப்படியான ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா சீஷர்களையும் ஆண்டவர் வரவழைத்து அவர்களோடு கடைசி போஜனத்தை அவர் செய்கிறார். த லாஸ்ட் சப்பர். அவங்களோட சேர்ந்து ஆண்டவர் சாப்பிடுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க, அவரை பிடிக்கிறாங்க, எல்லாம் நடக்கிறது அல்லவா. அப்போ இதுதான் அவர் கடைசியாக சீஷர்களோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அப்போ ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாங்க. அதை நம்ம வாசிக்கலாம். இதே 13ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களின் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சியோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட நீர் கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பினவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் வந்து எவ்வளோ அழகா அந்த இடத்துல ஒரு மாதிரியை கர்த்தர் காண்பித்தார். ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அவரை பணிந்து முழங்கால் படியிட்டு எல்லாருடைய சீஷர்கள் எல்லாருடைய கால்களையும் ஆண்டவர் கழுவி தான் கட்டியிருந்த சீலையை எடுத்து என்ன செய்கிறாங்களாம், கால்களெல்லாம் துடைத்தாங்க. யோசித்து பாருங்க, அன்னைக்கு அவங்களுடைய கால்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் இல்லை? இன்றைக்கே நம்முடைய கால்கள் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நாட்களில் சரியான ரோடு வசதிகள் அப்படியெல்லாம் இல்லாத நாட்களில் எவ்வளோ சுத்தம் படிந்த கால்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எதையுமே யோசிக்காமல் அவர் முழங்கால் போட்டு என்ன செய்தார், எல்லாருடைய கால்களையும் கழுவி துடைத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நீ ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, தேவனேன்னு சொல்கிறீங்க, நான் செய்ததை போல நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நான் மாதிரியை காண்பித்திருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யணுன்றதுக்கு ஒரு மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு
ஆண்டவர் இதிலேருந்து என்ன நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறார் பிரியமானவர்களே? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நம்ம ஒவ்வொருவரிடத்துல ஒருவர் அன்பாக இருக்கணும். புதிதான கட்டளை, அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறத நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம எப்படி இருக்கணும்? ஒருத்தரிடத்துல அன்பாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாதிரியில் காண்பித்தார். பெரியவன் சிறியவன் என்று ஒன்றும் இல்லை. தலைவன் கணக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எந்த பிரிவினையோ எந்த விதமான வித்தியாசங்கள் வேறுபாடுகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே காண்பித்து கொடுத்தார். கால்களை கழுவுகிறது என்பது அது எந்த ஒரு மாஸ்டரும் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் வழக்கம் இருந்துச்சு, வேலைக்காரர்கள் கால்களை கழுவுவார்கள். வேலைக்காரங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரும்போது என்ன செய்வாங்க? அவங்க காலை கழுவி விடுவாங்க. அது வேலைக்காரர்களுடைய வேலை. ஆனால் கர்த்தர் எஜமானாக இருந்து அவர் எல்லார் கால்களையும் கழுவி எப்படி நம்ம அன்பாக இருக்கணும், நீ பெரியவன் நான் பெரியவன், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக இந்த நாளில் காண்பித்தத்தை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட பிரிவினைகள் எதற்கு பிரியமானவர்களே? அவர் பாருங்க, யூதாஸ் காரியத்துடைய காலை கழுவினார் ஆண்டவர். அவருக்கு நல்லா தெரியும், இந்த கொஞ்ச நேரத்தில் யூதாஸ் போய் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். யூதாஸ்க்கு பணம் தான் பெருசாக இருந்துச்சு. இயேசுவை விட பணத்தை அவன் பெரிதாய் நினைத்தான். இயேசுவை கொண்டு அவன் பணம் சம்பாதித்தான். அப்படிப்பட்ட ஒரு குருக்கெட் மைண்ட் அவனுக்கு இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க, அவனுடைய கால்களையும் இயேசு கழுவினார் அல்லவா? இன்னைக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ எத்தனை விதமான வேற்றுமைகள் காணப்படுகிறது, ஏற்ற தாழ்வுகள் காணப்படுகிறது. எத்தனை பேரை நம்மளை விட குறைவாக நம்ம நினைக்கிறோம். நம்ம எத்தனை பேரை விட நான் பெட்டராக இருக்கிறேன், நான் அவங்கள விடலாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு அநேகரை வைத்து நாமளே நிதானித்து நாமே நியாயம் தீர்ப்பு செய்து கொள்ளுகிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் காட்டுகிறார். எல்லாரிடத்துலையும் பணிவாக தாழ்வாக கொஞ்சம் சகித்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு மாதிரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன மாதிரி உங்களுக்கு காண்பித்தேனோ நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. ஆண்டவர் எதுக்கு இந்த மாதிரியை காண்பித்தார்? ஜீசஸ் இதை செஞ்சுருக்கிறாங்கன்னா நான் இதை செய்கிறதுக்கு நான் ஏமாத்திரம். ஆமேன். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம செய்யணும் இல்லையா? அதே தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஈவன் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது கூட அதே தான் சொல்லுவாங்க. யோவான் ஸ்நானகன் சொல்லுவார் இல்லையா, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கலாமா? நான் தானே உங்ககிட்ட எடுக்கணும். நீ இடம் கொடு, எல்லா நீதியும் நான் செய்யணும். ஆண்டவர் மாதிரியை காண்பித்தார். இன்னைக்கு ஒருவேளை இயேசு ஞானஸ்நானம் எடுக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க? ஆண்டவரே எடுக்கல அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரே எடுத்திருக்கிறார். அவர் ஒரு பாவமும் இல்லாத தேவன். அவரே எடுத்தாருன்னா நம்ம எடுக்கிறதுக்கு என்ன? ஹல்லேலூயா. நாம் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம ஏன் தடை செய்ய வேண்டும்? ஆண்டவர் எல்லா விதத்திலையும் மாதிரியை கர்த்தர் காண்பித்தார். இந்த உலகத்தில் அவர் சும்மா சொல்லிட்டு போகல, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல, அவர் செய்து காட்டினார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு காட்டினார். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும், பொறுமையாக இருக்கணும். இந்த ஹோலி வீக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய க்ரூசிஃபிக்ஷன், ஆண்டவருடைய எல்லாத்தையும் அந்த பாடு மரணங்களை குறித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, த பவர் ஆஃப் சைலன்ஸ். ஆண்டவர் மௌனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மௌனமாக இருக்கிறது, அந்த அமைதியாக ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி சகிச்சாங்க, அமைதியாக சகிச்சாங்க. அதில் அவ்வளோ பவர் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சகிக்கிறது ஒரு வீக்னஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்கு காண்பித்த ஒரு பெரிய லெசன், நமக்கு டீச் பண்ணுற ஒரு பெரிய லெசன் என்ன தெரியுமா? சைலன்ஸ் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். சில நேரத்தில் நம்ம யாராவது என்ன சொல்கிறாங்க, நம்ம அமைதியாக போயிடுறோம். அப்போ நம்ம ஒருவேளை உலகம் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லலாம், என்ன இவங்களுக்கு பேசக்கூட தெரியல அப்படி சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலையிலையும் சரி, இல்லை ஊழியத்துலேயும் சரி, அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், என்னையை பற்றி என்ன வேணால் சொல்லட்டும், நான் அமைதியாக இருப்பேன்னு சொன்னால் இன்றைக்கி பிரச்சனை இருக்குமா? பிரச்சனையே இருக்காது.
ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த சைலன்ஸுடைய பவர் தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஜீசஸ் அதை அப்படியே காண்பித்தாங்க. அப்படியே ஹி வாஸ் ஸோ சைலண்ட். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் வந்து எதிர்த்து பேசலை, அவருடைய பவரை காண்பிக்கலை, அப்படியே அமைதியாக ஆண்டவர் சகிச்சாங்க இல்லையா? அதைத்தான் நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதனால் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?